தொடர்ந்து மனிதனை அழிவு பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இந்த மதுவும் போதையும் இருந்து கொண்டிருக்கிறது. குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்துக்கு கேடு என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் எழுதி வைக்கப்பட்டாலும் அதையெல்லாம் இன்றைக்கு கிடைக்காவிட்டாலும் கூட எங்கேயாவது தேடி கிடைக்கப்பட்டு அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு மனுஷன் போயிட்டான். இப்போ இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை இந்த மார்க்கம் நமக்கு செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, போன ஃப்ரெண்டோடு சேர்த்து அடிச்சிட்டான். என்னடா அடித்த? ஓனி கணக்கு தான் அடிக்கிறது. என்னத்தை அடித்த? நீ எப்படி அடிக்க முடியாது? உன்ட்ட ஈமான் நீ எப்படி அடிப்பேன்னு கேட்குறேன். அறிவை போக்கிறோம், உடலை போக்கிறோம். சிகரெட் குடிக்கிறவங்களும் இருப்பீங்க, அதுவும் போதையில் உள்ளதுதான். அதை விடுங்க. அறிவை மழுங்கடிக்கிறதுக்கு இம்புட்டுக்கான பொருள் இருந்தால் லட்சக்கணக்கில் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கொண்டு வந்தால் கோடிக்கணக்கில் அதனுடைய விலை மதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டான்னு சொன்னால் இதையும் இஸ்லாம் தடுக்கிறது. இது ரொம்ப மோசம், டேஞ்சர். இதை அடிக்கிறதுனால, போதைகளை பயன்படுத்துறதுனால எத்தனை குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்கிறது, எத்தனை குடும்பங்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த போதை சம்பந்தமான எச்சரிக்கைகளும் செய்யப்பட்டுச்சு. ஈமான் கொண்டவர்களே, போதையாக இருக்கின்ற பொழுது தொழுகையில் நெருங்காதீர்கள். எதற்கனா ஒரே அடி. ஈமான் கொண்டவர்களே, மது, சூது, அம்பருந்து குறிபார்ப்பது எல்லாமே சைத்தானுடைய செயல்கள், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று வசனம் இறங்கின உடனேயே ஒவ்வொருத்தரும் ஒரு போல பொருளை ஒழிக்கிறார். ஆனா மதுக்கடையை ஒழிக்கணும் இல்லை. நீ 717 மதுக்கடை ஒழிச்சுட்டா போதுமா? அரசியல் பேசுறாரு. அரசியல் பேசுறா என்னப்பா? பேசத்தாப்பா செய்யணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மாவுடைய துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்தஹ்தீரு மின் ஹதரில் முஹத்திராத் வல் முஸ்கிராத். போதைப் பொருள்கள் ஒரு ஆபத்து. அது போதைகளாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆபத்துகளை பற்றி சிறிய ஒரு எச்சரிக்கையை இந்த நேரத்தில் உங்களிடம் நாம் பகிர இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் ஏராளமான அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது, ஆபத்துகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லா ஆபத்துகளும் அழிவுகளுமே அவ்வப்பொழுது வந்து செல்லக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சுனாமிகளாக இருந்தாலும் சரி, அதே போல் பூகம்பங்களாக இருந்தாலும் சரி, மழை வெள்ளங்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு யூரோப்பையே எதிர்பார்த்து கொண்டு, அது யூரோப்பையே எல்லோரும் இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெப்ப தாக்குதலினால் 1000க்கும் மேற்பட்டோர் மரணிக்கக்கூடிய இந்த சூழலாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால சூழலோடு நின்று விடுகிறது. ஆனால் தொடர்ந்து மனிதனை அழிவு பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒன்றாக
இந்த மதுவும் போதையும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக வேண்டி அரசுகளும் சரி மக்களும் சரி நிறைய முயற்சிகளும் போராட்டங்களும் எடுத்தும் கூட வெற்றியடைய முடியாத ஒரு சூழலிலே இன்றைக்கு உலகம் இந்த போதைப் பொருள்கள் மூலமாக மிகப்பெரிய அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் அப்படிங்கிறான். ஒன்று ஏன்டா நீ கொள்ற? இந்த உலகத்தில் உனக்கு உயிரை கொடுத்து அந்த உயிரை நீ வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏராளமான முயற்சிகள், அதற்காக வேண்டி நீ உழைக்கக்கூடிய உழைப்பு, அதற்காக வேண்டி நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவுகள், உனக்கு ஒரு சிறிய நோய் வந்து விட்டால் அதற்கான மருத்துவங்கள் என்று இப்படியே உன்னை அழிக்கக்கூடாது என்று ஒருபுறம் பார்க்கக்கூடிய மனிதன் இன்னும் ஒரு பக்கம் அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களை நீங்களே கொண்டு விடாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது அருள் வாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்து நிசால 29வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மது அழிக்கிறது, குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்துக்கு கேடு என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் எழுதி வைக்கப்பட்டாலும் அதையெல்லாம் இன்றைக்கு கிடைக்காவிட்டாலும் கூட எங்கேயாவது தேடி கிடைக்கப்பட்டு அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு மனுஷன் போயிட்டான். மது பானங்களை மட்டுமே அருந்தி கொண்டிருந்த மனிதன் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போயிட்டான். அதில் அவ்வளோ கிக்கு இல்லை, அவ்வளோ போதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு போதைப் பொருள்களுக்கான அடிமையாக மனுஷன் மாறிட்டான். இப்போ இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை இந்த மார்க்கம் நமக்கு செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய ஈமான் இருக்கு பாருங்க, அந்த ஈமானை நம்மை விட்டு தூரப்படக்கூடிய ஒரு காரியமாக இந்த மது அல்லது போதையை பயன்படுத்தும் பொழுது ஏற்படுகிறது என்ற எச்சரிக்கையை இறை தூதர் செய்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ முஃமின். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ஒருவன் விபச்சாரம் புரிகிறான் என்று சொன்னால் அவன் மூமினாக இருந்து விபச்சாரம் புரிவதில்லை. அதே போல ஒருவன் மது அருந்தினால் அவன் மூமினாக இருந்து மது அருந்துவதில்லை. அவன் மார்க்கத்தை இழக்கிறான். சில நம்ம கேள்விப்படுறோம், மார்க்கத்தில் ஈடுபாடு இருக்கும், அதே சமயத்தில் போதைக்கும் அடிமையாக இருப்பாங்க. இது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க, ஈமான் ஒன்றை உயர்ந்துருது, ஈமான் ஒன்றை விட்டு ஓடி போகிறது அப்படிங்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அதனால தான் ஒரு மாமேதி ஹஸன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, லவ் கானல் அக்லு இஷ்டரா லதகாலன் நாசு ஃபி ஸமனிஹி ஃபல் அஜபு மிம்ம யஷ்தரி பி மாலிஹி மா யுஃப்ஸிதுஹு. அதான் மனிதன் அறிவு இருக்குல்ல, அக்ல் சொல்லுவோம்ல, திமாக், அந்த அறிவு விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியதி இருக்குன்னு வைங்க. இன்னைக்கு தண்ணியை விலை கொடுத்து வாங்குறோம், காற்றை விலை கொடுத்து வாங்குறோம், ஆக்சிஜன், அதே மாதிரி சிலிண்டர்ஸ், கேஸ், இதெல்லாம் காற்று தானே, விலை கொடுத்து வாங்குறோம். அறிவை விலை கொடுத்து இது வரைக்கும் வாங்கின மாதிரி தெரியல, அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ எல்லாமே விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அறிவு விலை கொடுக்காமலே என்ன செய்யறோம், வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு விலையை நிர்ணயிச்சா மனுஷன் என்ன செய்வானா, இது உயர்ந்த விலைக்கு கொண்டு போயிருப்பானா. அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். ஏன்னா அறிவுங்கிறது புத்தி பேதமாகி போச்சுன்னு என்ன எவ்வளோ கஷ்டப்படுறோம். நல்லா இருந்த அந்த ஞாபக சக்தி மறதியா எவ்வளோ வேதனைப்படுறோம். சிலருக்கு ஞாபக சக்தி குறையா இருக்கிறவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்களே, அவ்வளோப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அறிவை மழுங்கடிக்கக்கூடியதை விலை கொடுத்து வாங்குறான். போதைப் பொருள்களை கேவலமாக இருக்கா இல்லையா, இவன் என்ன மனுஷன், இவனுக்கு எங்கே அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பெருந்தகை அவர்களுடைய அந்த கூற்றை பார்க்குறோம். அதே மாதிரி தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இஜ்தனிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். நீங்கள் மதுவை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இது
ஹபீஸ் என்று சொல்லக்கூடிய அருவருக்கத்தக்க அல்லது பாவங்களுடைய தாய் என்று சொன்னார்கள். இதுதான் கேப்டல் மூலம். ரொம்ப மோசமானது, டேஞ்சரானது இந்த மது அல்லது போதைப் பொருட்கள் என்று அவங்க சொல்றாங்க. ஹதீஸில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கூற்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. முன்னால் வாழ்ந்த ஒரு செய்தியை, முன்னால் வாழ்ந்த ஒரு நல்லவருடைய செய்தியை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. சரியா இருந்தால் எடுங்க, தவறாக இருந்தால் போயிட்டே இருக்கு. சரியா, எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அவர் சொல்லும் பொழுது சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, முன்னால் வாழ்ந்த ஒரு காலத்தில் ஒரு பெண் இருந்தால், அதே சமயத்தில் ஒரு வணக்கம் செய்யக்கூடிய ஒரு வணக்கசாலி இருந்தார். அவரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் திட்டம் போடுறாங்க. ஆனால் அதில் வந்து அவர் என்ன செய்யலை, மயங்கலை. அப்புறம் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் வந்து திட்டம் போட்டு பணிப்பெண் அனுப்புறாங்க, போய் கூட்டிட்டு வாங்க சாட்சி சொல்றார் அப்படின்றவுடனே அவர் வர்றார். வந்தா அந்த பணிப்பெண்ணுடைய எஜமானி, அந்த பெண் இருக்கிறாங்க, உள்ள ஒரு குழந்தை இருக்கிறது, மதுபானம் இருக்கிறது. உள்ள வந்தவுடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, உங்களை கூப்பிட்டு சாட்சிக்கெல்லாம் கூப்பிடல, உங்களை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று என்கிட்ட தகாத உறவு கொள்ளணும், இல்லைன்னா இந்த குழந்தைய கொல்லணும், இல்லைன்னா மது குடிக்கணும். இதில் மூணுல எதை செலக்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிடுங்க, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். இவர் பார்க்குறாரு, ஆஹா விபச்சாரங்கள் ரொம்ப மோசம், கொலை அதை விட மோசம், ஒரு இது அடிச்சிட்டோம்னு சொன்னால் என்ன பிரச்சனை ஆகுது. இன்றைக்கி அப்படி தானே செய்கிறான். சமயத்தில் போன பாய் ஃப்ரெண்டோடு சேர்த்து அடிச்சிட்டான். என்னடா அடித்தேன், ஓனி கணக்கு தான் அடிக்கிறது. என்னத்தை அடித்தேன், நீ எப்படி அடிக்க முடியாது, ஒன்றை வீமான்றதா நீ எப்படி அடிப்பேன்னு கேட்குறேன். அப்போ அவர் நினச்சிக்கிட்டாரு, இது கொஞ்சம் போல அடித்தா சரியா பண்ணிட்டு மதுவை ஊற்றி கொடுங்கன்றோன்னே ஊற்றி கொடுத்தாச்சு. குடித்தாரு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க, குடித்தாரு. குடித்தவொடனே தகாத உறவுல ஈடுபட்டார். பக்கத்தில் குழந்தை இருக்கு, தோய் ஒரே அடி, முடிஞ்சு போச்சு கதை, வேலை செஞ்சுட்டானா. அப்போ எவ்வளோ பெரிய மோசமான அறிவை அப்படியே காணாக்கிறங்க, அறிவை போக்கிறோம், உடலை போக்கிறோம். சிகரெட் குடிக்கிறவங்களும் இருப்பீங்க, அதுவும் போதையில் உள்ளதுதான், அதை விடுங்க. டாக்டர் வந்து ஐயா செத்து போயிடுவா, அடுத்து சிகரெட்டை பற்ற வச்சான்னு சொன்னா அவர் காடா தெரியுறாரு, கடவுளா தெரியுறாரு இல்லையா? டாக்டர் சொல்லும் பொழுது டாக்டர் கடவுளா தெரியுறாங்க. கடவுளே சொல்றான், உடலுக்கு தீங்கு தரக்கூடியதை நீ செய்யாத, அது உனக்கு மட்டும் இல்லை, நீ வாங்கக்கூடிய சிகரெட் அட்டையில இருக்கு, அப்படி வாங்குறாங்க, வாங்கி ஊதிக்கிட்டே இருக்கிறான். பயமா இருக்கு, அவங்க ஊத பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, ஊதும் போது புட்டுன்னு போயிடுவான்னு சொல்லி. காசை கரியாக்குறதுங்கிறது சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத விட்டுவிட்டு உண்மையிலே கரியாக்கிட்டு இருக்கிறான், நெருப்பாக போயாக அது ஒன்றுமில்லாததான் ஆக்கி கொண்டு இருக்கிறான் மனுஷன். அதனால சிகரெட் குடிக்கக்கூடியவங்க சாதாரணமாக இருக்கிறாங்க, அது ஒரு சாதாரண பழக்கம் சொல்லி. சாதாரண பழக்கம் இல்லை, அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்து உள்ள யாரெல்லாம் அதை சுவாசிக்கிறார்களோ அவ்வளோ பேர்த்துக்கும் கெடுதல் பண்றீங்க. இஸ்லாம் ஒட்டுமொத்தமாக வாசல் அடைக்குது. தீங்கு தரக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து தடை செய்யப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்ம செய்தியை பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு அந்த மது அப்படிங்கிறது, போதைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு, டோஸ் வந்து என்ன செஞ்சிருச்சு, கம்மியாயிடுச்சு. அதுக்கு தான் மாற்று ஏற்பாடாக ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. போதைப் பொருள்களை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். இம்பிட்டு காணதான் இருக்கு, லட்சம் ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிறான். அறிவை இழக்கிறதுக்கு எவ்வளவு விலை கொடுக்கலாம் பாருங்க. அப்ப அவர் சொன்னார்ல, ஹசன் பஸ்ரி சொன்னாங்கல்ல, அறிவு வந்து விலைக்கு வாங்கிட்டா அது எவ்வளவோ டாப்ல கொண்டு நிப்பாட்டி இருப்பான்னு சொல்லி. அறிவை மழுங்கடிக்கிறதுக்கு இம்புட்டுக்கான பொருள் இருந்தா லட்சக்கணக்கில், ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கொண்டு வந்தா கோடிக்கணக்கில் வந்து அதனுடைய விலை மதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டான்னு சொன்னா, இதையும் இஸ்லாம் தடுக்கிறது. இது ரொம்ப மோசம், டேஞ்சர். அப்ப மனுஷன் என்ன செஞ்சிட்டானா, அந்த போதையை எப்பொழுதுமே இருப்பதற்காக வேண்டி, பயன்படுத்துவதற்காக வேண்டி இது போன்ற பொருள்களை என்ன செய்யறான், பயன்படுத்துறான். அதுல இன்றைக்கு இளைய சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் அதுல போய் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம வாட்டில் வந்துட்டோம், சம்பாதிக்க வந்துட்டோம், சம்பாரிச்சு நாம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய அந்த இளம் சிறார்கள் அல்லது அந்த சிறுமிகள் யாரோட நட்பு வச்சிருக்கிறாங்க, தொடர்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட எதுவும் மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். அவங்களுடைய பேச்சில் மாற்றம் இருக்கிறதா, அவங்களுடைய உதட்டில் மாற்றம் இருக்கா, அவங்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றம் இருக்கான்லாம் சொல்லி ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எத்தனை பெற்றோர்கள் பார்க்கிறோம் அப்படின்னு தெரியல. பார்க்கிறவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். பாருங்க, கவனிங்க.
ஏன்னா இன்றைக்கு எல்லா வகையிலையும் சாக்லேட்ல வச்சு கொடுக்கப்படுது, பிஸ்கட்ல வச்சு கொடுக்கப்படுது, தண்ணீரில் வச்சு கொடுக்கப்படுது. எப்படி எல்லாம் அது சும்மா கொஞ்சோண்டு போட்டா போதும், அந்த அளவுக்கு அதனுடைய வீரியம் பல மணி நேரங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா குப்பையெல்லாம் போய் கிளறான். ஆச்சரியமா இருக்கு சில நாடுகள்ல பார்க்கும்போது. குப்பையெல்லாம் போய் என்னடா குப்பையை கிளறானே வசதி உண்டு பார்த்தா அந்த குப்பைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கானா இந்த அசுத்தத்தை. ஏன்னா அவன் தெரிஞ்சு போச்சு அசுத்தத்தை கொண்டு வைக்கல. யாராவது போய் இந்த தண்ணி பாட்டில் கொண்டு குப்பையில் ஒழிச்சு வச்சு நீங்க போய் தண்ணி எடுத்து குடிங்கன்னு சொன்னா அறிஞ்சிட மாட்டோமா சொன்னோன. ஆனா அந்த குப்பைக்குள்ள போய் ஒழிச்சு வச்சுட்டு போய் எடுங்கிறானா சில நாடுகள்ல. போய் அதை போய் தேடி குப்பையை நோண்டுறான். யார் வசதி படுத்தவே நோண்டுறான். காரணம் என்னன்னு சொன்னா அந்த போதை அவனுக்கு தேவைப்படுது, அந்த மயக்கம் தேவைப்படுது. அதை அடிச்சாதான் அவன் வாழ முடியும், இல்லைண்டா அவன் மனநோய்க்கு ஆளாயிரும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒட்டுமொத்தமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமன். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் மதுவாக இருக்கிறது, ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி, புகையிலையில இருந்தாலும் அதுவும் தடைதான். வெற்றிலை வாக்கு சாதாரணமாக நீங்க போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுல சிலது நீங்க சேர்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் கிக்கு வருதுங்கிறான், அது தப்பு. அதான் பான் அப்படின்னு சொல்லி போடுறமே, அதுவும் தடை தான். இது எல்லாம் இவ்வளவு தடை செய்து கூட இதுக்கான ஒரு கேங்கே இருக்க பாருங்க விற்கிறதுக்கு. கேப்டலா அவன் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யற அந்த சமூகத்துக்கு, அவன் தான் வாழ்வதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யற சமூகத்தையும் அழிக்கக்கூடிய, சமூகம் உருப்படாமல் போகக்கூடிய அளவுக்கு உண்டான வேலைகளை செய்யறான். இது அடிக்கிறதுனால, போதைகளை பயன்படுத்துறதுனால எத்தனை குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்திருக்கிறது, எத்தனை குடும்பங்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருடைய பொருளாதாரங்கள் ஒன்றுமில்லாமலாகி பிச்சை எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்த வரலாறுகள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உறவுகள்ல, நம்முடைய தெருக்கள், நம்முடைய மகல்லாக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதற்காக வேண்டி இது போன்ற இந்த தீமைகள் நடக்கின்ற பொழுது நாமளும் கொஞ்சம் சேர்ந்து முயற்சி பண்ணி அந்த தீமைகளை ஒழிப்பதிலே ஈடுபட்டால்தான் அந்த தீமைகள் ஒழியும். இதை விட டாப்பான ஒரு வழியை இஸ்லாம் இந்த சமூகத்துக்கு வழங்கியது. அதை ஒரு சமூகம் பயன்படுத்தியது. அதைத்தான் இரண்டாவது உரையில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, முதல் உரையில் சொன்னது போல இவ்வளவு பெரிய தீமைகள் இது இன்றைக்கு உருவானது அல்ல. காலங்காலமாக இந்த மது அப்படிங்கிறதும் போதை அப்படிங்கிறதும் பயன்பாட்டில் வந்து கொண்டு மனித சமூகத்தை அழிவில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அதுல போய் மனுஷன் என்ன செய்யறான், விழுகிறான். ருசியான பொருள்கள் சாப்பிட்றது கூட யோசிக்கிறவன் மதுவுல போதை பொருள்ல போய் விழுகிறான். சரி, அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த போதை சம்பந்தமான எச்சரிக்கைகளும் செய்யப்பட்டுச்சு. இந்த போதைகளை அவர்களும் பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு இவன் பயன்படுத்துறதை விட கூடுதலாக பயன்படுத்தினாங்க. இவன் இன்னைக்கு போய் ஆஃபுக்கும் குவார்ட்டருக்கும் போய் வாங்குறதுக்கு காசுக்கு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. அவர்கள் குடங்குடமாக அதையெல்லாம் தயார் செய்தார்கள். பேரித்து பழங்கள் மூலமாக, திராட்சை பழங்கள் மூலமாக ரொம்ப எளிமையாக என்ன செஞ்சாங்க, அவங்க தயார் பண்ணி அதை விருந்தோம்பல்ல சர்வ சாதாரணமாக குடித்து கொண்டிருந்தாங்க. பீப்பாய் பீப்பாயாக குடங்குடமாக குடித்து கொண்டிருந்தார்கள். வந்து கேட்டார்கள், சட்டத்தை கேட்டாங்க. எஸ்ஆல் உனக்கு அனில் ஹம், மதுவை பற்றி நபியே உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, அதுல அதிகமான தீமைகள் இருக்கிறது, கொஞ்சம் நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இது முதலாவது சட்டமாக அவங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்கள ஒட்டுமொத்தமா போய் அடக்க முடியல. அடக்கின உடனே வீரியம் வேற மாதிரி போய் அவர்கள் அறிவுக்கு போய்விடுவார்களோ அப்படிங்கிறதுனால பேரறிவாளன் அந்த சட்டத்தை அப்படியே தெளிவாக அவர்களுக்கு கொஞ்சமாவது அப்படி மனசுல படுற மாதிரி அந்த சட்டத்தை இறக்குறான். இப்பையும் அவர்கள் அதை ஏற்று செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி செயல்பட்டாங்க, கொஞ்சம் பயன் இருக்குன்னு சொல்றானே, இப்படிக்கான இருக்கேன் நம்மள்கிட்ட போதுமே, இப்படிக்கான சட்டம் இருக்குன்னு சொன்னா உள்ள நுழைஞ்சிருவான். சரி போயிட்டே இருப்போம். இடைவெளி கேப் இருக்காதான் நினைப்போம்ல, அது மாதிரி கேப் கிடைச்சோன்னா குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆஹா சரிப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சட்டம் மாயிதால லா தக்ரபு ஸலா யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா,
ஈமான் கொண்டவர்களே, போதையாக இருக்கின்ற பொழுது தொழுகையில் நெருங்காதீர்கள். அப்ப இன்னும் கொஞ்சம் சட்டம் லேச கடுமையாகிற மாதிரி இருந்துச்சு. இதை எங்க பயன்படுத்தலாம், எங்க அந்த கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஷா டு ஃபஜ்ர் நல்லா சூப்பர் வழியில் நல்ல இடவழி இருந்துச்சு பாருங்க, அதுல போட்டு தாக்கு. பாக்கி பகல்ல தான் இப்ப குடிச்ச முடிச்சா அசர் குடிச்சா மாதிரி எல்லாமே இடைஞ்சலா இருக்கும். அதோட போய் இப்படி நிற்க முடியும்? அல்ல தடை பண்ணிட்டானே. அதனால அல்ல தடை பண்ணது ஓகே தான், ஆனா நமக்கு அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியும் இருக்குன்னு சொல்லி இஷா டு ஃபஜ்ர் வரைக்கும் அடிச்சுட்டு மல்லாந்து பறக்க வேண்டியதான், முடிஞ்சு போயிடும். ஃபஜ்ருக்கு வந்துட்டா சரியா போயிடும். ஆஹா, இது ரொம்ப டேஞ்சர். இது எப்படியாவது கொஞ்சம் லேசா திருத்தியலான்னு அல்ல என்ன செய்யறான், கொஞ்சம் வழியை கொடுத்தா வழி வேற வழியை தேவைப்படும். ஏன்னா அப்படி குடிச்சாங்க, அப்படி அவர்கள் குடங்குடமாக குடித்தார்கள். உடனே கூப்பிட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ர் வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்ராப் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். எதற்கான ஒரே அடி. ஈமான் கொண்டவர்களே, மது, சூது, அம்பருந்து குறிபார்ப்பது எல்லாமே சைத்தானுடைய செயல்கள், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று வசனம் இறங்கின உடனேயே அடுத்து தொடராக அல்லாஹ் சொன்னா, இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ர் வல் மைசிர் வ யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். சூரத்து மாயிதால 90, 91 வசனம். அதை தொடர்ந்து அல்லாஹ் திரும்ப இறக்கினா, இந்த ஷைத்தான் இருக்கானே உங்களுக்கு மத்தியில பகைமைய கோபத்தை ஏற்படுத்துவதை இந்த மதுவின் மூலமாக சூதாட்டத்தின் மூலமாக விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் உங்களை தடுக்க விரும்புகிறான். அதே போல தொழுகையை விட்டும் உங்களை தடுக்க விரும்புகிறான். நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா என்று கேட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல வருது, ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாதிய யுனாதி அலா இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத். அழைப்பாளர்கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க, மது இருக்கிறதே, போதைப் பொருள் இருக்கிறதே தடை செய்யப்பட்டு விட்டது என்று போய் சொல்லிருங்க. இதுக்கு முன்னாடி தடை இல்லை, இப்ப தடை ஹராம்னு போய் சொன்ன உடனே வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணுகிறார்கள், மதீனாவில் மது ஆறு ஓடியது. எப்படி ஓட முடிஞ்சிச்சு? எவ்வளவு குடிச்சிருந்திருப்பாங்க, அவ்வளவு தூக்கி. ஆஹா, இந்த அங்க சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது, அதுக்குள்ள ஒரு அடி. பாங்க சொல்லிட்டு இருக்காங்க, சகது முடி, பாங்க சொல்ற வரைக்கும் சாப்பாடுனா முடிச்சுன்னா முடிச்சிடல, பாங்க சொல்ற மாதிரி தெரியுது சொல்லிட்டே இருக்காங்க, குடி சாப்பிடு. இப்படி வேலைக்கு போகாத, அந்த நெருக்கத்துல போய் ஆபத்துல என்ன மாட்டிக்கிற கூடாது இல்லையா? இப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அப்படி நினைக்கிற. சட்டம் இறங்கிய உடனேயே அப்படியே தூக்கி ஊற்றி விட்டார்கள். இது அவங்களை எப்படி மாத்துச்சு அந்த சமூகத்தை? தப்புவாத வேற ஒண்ணுமே கிடையாது. இறையச்சம் ஒண்ணுதான் மாற்ற முடியும். என்ன சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் அந்த சட்டங்கள் மாற்றாது. ஊர்ல இருந்து வரும்போதே சொல்றாங்க, இப்ப கஷ்டப்பட்டு போற, உழைக்க போற, கடுமையா உழைக்க போற, போய் சம்பாதிக்க போற, பார்த்து சம்பாதிச்சிருவான்னு சொன்னா 2-3 தினங்களுக்கு முன்னாடி டெலிவரி பைக் பாய் அந்த பைக் ஓட்டும் பொழுதே மதுவில் ஓட்டியிருக்காரு, பிடிச்சி என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. அப்ப எப்படி தலைக்கு ஏறுது பாருங்க. அது பழக்கம். எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழல்ல வந்திருக்கிறோம், என்ன மாதிரியான வேலை பார்க்க, எந்த நாட்டில் இருக்கிறோம். இங்க குடிச்சா முடிஞ்சு போச்சு. நம்ம நாடு மாதிரி இல்லையே. ஒவ்வொருத்தரும் ஒரு போதை பொருளை ஒழிக்கிறான். ஆனா மதுக்கடையை ஒழிக்கணும் இல்லையே. 717 மதுக்கடை ஒழிச்சுட்டா போதுமா? அரசியல் பேசுறாரு. அரசியல் பேசுறா என்னப்பா? பேசத்தாப்பா செய்யணும். பேசும்போது பேசத்தை ஒருத்தர் அரசியல் பேசுறாங்க, பேசத்தை செய்யணும். மதுக்கடையும் ஒழிச்சா கள்ளச்சாராயம் உருவாகுமா? அதையும் ஒளி. எதுக்கு நீ இருக்கிறன்னு இங்க எவ்வளவு சட்டம், கடுமையான சட்டம் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஒவ்வொரு நாட்களுமே பிடிபடக்கூடிய அந்த சூழலை பார்க்கணும். கைவர்கள், அயோக்கியர்கள், இந்த அரசு இவ்வளவு விழிப்போடு இருக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் யாருடைய துணையை கொண்டோ உள்ள கொண்டு வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய அவலங்களை பார்க்கிறோம் சொன்னா எவ்வளவு பெரிய மோசடி அது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா இறையச்சம் இல்லாத ஒன்று. இறையச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அது இல்லாத ஒன்றுதான் இன்றைக்கு எங்கு நடந்தாலும் அதுதான் அவர்களை
பாதுகாக்காத ஒரு சூழலாக இருக்கிறது. எனவே இறையச்சமுடையவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நாம் முயற்சி பண்ணி இது போன்ற தீமைகள் நடக்கின்ற பொழுது அரசுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அதை தடுக்கக்கூடிய வேலைகளை நாமளும் செய்யணும். முதலாவதாக. இரண்டாவதாக, அந்த இந்த மாதிரியான அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களை குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? மீட்டெடுப்பதற்காக வேண்டி முயற்சி பண்ணுங்க. அதுக்காண்டி வாழ்வாதார மையம் வச்சிருக்கிறாங்க. அதே போல அதற்கென்று சொல்லி மருத்துவமனைகள் இருக்கிறாங்க. அதற்கென்று சொல்லி ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட கொண்டு போய் அதை சரி செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா சரியாக இருக்கும். இவைகள் எல்லாம் போக உங்களுடைய குடும்பங்களை, நீங்க உங்களுடைய வாலிப பிள்ளைகளை, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது கவனமாக இருங்கள். பள்ளிக்கு அருகிலேயே, பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயே அவர்களை கெடுக்கக்கூடிய இந்த போதைகள் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறது நம்முடைய நாடுகளிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே என்ற செய்திகள் எல்லாம் வேதனையாக இருக்கிறது. அதை ஒழிக்க நாமளும் முயற்சி பண்ண வேண்டும், பாடுபட வேண்டும். ஜமாத் ரீதியாகவும் அதற்கான முயற்சிகளும் பங்கெடுப்புகளும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஓரளவு ஒழிய வாய்ப்பு இருக்கிறது. இறையச்சத்தை உருவாக்கி நம்முடைய சமூகத்தை மேம்பட செய்தால் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய பாவங்களில் விலகி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.